இறால் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் நல்லா ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமே தக்காளி வதங்கிடும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை நம்ம அதை ஃப்ளேம்லேயே வைக்கணும். தென் அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி நமக்கு தேவைக்கிறப்ப எவ்வளோ போடணுமோ போட்டதுக்கப்புறம் இறாலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிளகாப்பொடி மல்லிப்பொடியிலேயே இறால் நல்லா கொதிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் போட்டிருக்கணும். அப்போ தான் அந்த இறால்குள்ளே அந்த டேஸ்ட்டெல்லாம் இறங்கும். எடுத்தோடனே தண்ணியை ஊற்றி நம்ம வச்சிட்டோம்னா அந்த டேஸ்ட் எல்லாம் இறால்குள்ளே அந்த பொடி எல்லாம் ஒரு இறால்குள்ளே உள்ளே இறங்காது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிட்டு உப்பு போட்டு இறக்கிட்டு அவ்வளோதான், இறால் கிரேவி ரெடி. இறாலோட பெனிஃபிட் என்னென்னு பார்க்கலாமா? இது பிரெயினை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறோம். தென் அதுக்கப்புறம் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எலும்புக்கு தேவையான பாஸ்பரஸ், கால்சியம் இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டால் ஏஜ் ஆகையில் எலும்புக்கு சம்மந்தமான எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. தென் ஞாபக சக்தியும் குறையாது. எல்லாமே ஓகேவாக இருக்கும். ஸோ குழந்தையிலேருந்தே இது கொடுக்கறது ரொம்ப நல்லது.